ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 8/7/2025 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை பிரதோஷம், சமநோக்கு நாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் இருக்குது. ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் சாயந்தரம் 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் அவாய்ட் பண்ணுங்கோ. நல்ல காரியங்களுக்கு, மற்றபடி ஒருத்தரை பார்க்க போகணும், ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா பிள்ளையாரை வேண்டிட்டு போங்க, கண்டிப்பாக நடக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி குளிகைன்னு பதில்னா பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைக்கி வடக்கு திசையை நோக்கி போகக்கூடாது, பிரயாணமே போகக்கூடாது, எந்த பக்கமும் போகக்கூடாது, வடக்கு பக்கமே போகக்கூடாது. அதுக்காக ஒரு உத்தியோகம் நிமித்தமாக, தொழில் வியாபாரம் நிமித்தமாக அப்படின்னு நம்ம போகாமல் இருக்க முடியுமா? எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு போய் தான் ஆகணும். அப்போ கொஞ்சம் முக்கியமான காரியங்களுக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு போங்க, அற்புதமான ஒரு நாளாக அமையும். மிதுன லக்னம், இருப்பு 1 நாழிகை 29 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12 மணி 3 நிமிடங்கள் வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:30 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று இரவு 11 மணி 6 நிமிடங்கள் வரை சுப்ரம், அதன் பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 12 மணி 3 நிமிடங்கள் வரை பாலவம், அதன் பின்பு பிற்பகல் 12:48 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2:30 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. இன்றைக்கி 2 நட்சத்திரக்காராலும் அஸ்வினி பரணி. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கோ. சரியா? காக்க காக்க கணக்கில் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, ஒரு செகண்டில் பார்க்குறாராம். அற்புதமானது இல்லை? அதனால் இன்றைக்கி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கோ. அடுத்தபடியாக இன்றைக்கி பிரதோஷம்னா சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷ அபிஷேகம் பாருங்கோ. 4:30லேருந்து ஆரம்பிச்சிருவா. போயிட்டு பிரதோஷ அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன அதேமாரி இந்த பிரதோஷத்துக்கு நம்மளால் இயன்ற ஒரு அபிஷேக திரவியங்கள் இல்லைன்னாக்க விபூதி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷம். எது பண்ணாலும் நம்மளோட யதாசக்தி யதாகிரண்யம், நம்மளால் என்ன முடியுறதோ அதை செய்யலாம். பால் வாங்கி கொடுக்கலாம், பன்னீர் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி கண்டிப்பாக போயிட்டு நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். உள்ளே போனேன்னா முதல்ல நந்தீஸ்வரர் காதில் எல்லாருமே நம்மளோட குறைகளை சொன்னால் கண்டிப்பாக அதை அப்படியே பகவான்கிட்ட கொண்டு சேர்த்துருவார். டக்குன்னு பகவானும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஐதீகம். எல்லோரும் அதனால் என்ன பண்ணுறேன்னா கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே நந்தி பகவானை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிட்டே போயிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். இன்னும் நடந்துன்னு இருக்குது. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் புரியும் நான் சொல்கிறது. ஏன்னா அந்த விக்கிரகத்தை நம்ம சொல்லப்படாது, கிட்டக்க நின்று நம்ம நைஸாக. ஏன்னா இது எதுக்காக நம்ம காதில் சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டே இருக்கார், இல்லை யாரோ இருக்கா பக்கத்தில், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது இருக்காங்க, உங்கள் குறைகளை சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மாமியாராக இருந்தால் வச்சுக்கோங்க, மாட்டுப்பொன் சரியில்லை மருமகள் இந்த மாதிரி இருந்தோன்னா ஐயோ இவங்க வீட்டில் குடும்ப சண்டை போல இருக்குது அப்படின்னு தெரியுமானோ. அதேமாரி உத்தியோகம் கிடைக்கலாம், ஐயோ இந்த பையனுக்கு உத்தியோகம் கிடைக்கல போல இருக்குது, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான். தொழில் இருந்தாலும் ஐயோ தொழில் நஷ்டத்தில் போகிறதா, அதான் ஆடினா அதான் நஷ்டத்தில் போகிறது. இந்த மாதிரிலாம் நிறைய பேச்சு வரும். கரெக்டாக? அதனால தான் நந்தி பகவான்கிட்ட கிட்டக்க போயிட்டு நம்ம அந்த பிரார்த்தனையை சொன்னோம் அப்படின்னா, நம்ம வேண்டுதலை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கொண்டு போய் பகவான்கிட்ட சேர்ப்பார். பகவான் நமக்கு கண்டிப்பாக பார்வதி பரமேஸ்வரால் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாள். கரெக்டாக? அதேமாரி இன்றைக்கி நந்தீஸ்வரருக்கு பிடிச்ச காப்பரிசி கண்டிப்பாக கொடுப்பாள். அதை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அந்த அபிஷேகத்துக்கே போய்டுங்க. போனாக்கா அந்த காப்பரிசி கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் நைவேத்தியம் பண்ணுவா, இல்லைன்னா கோயிலில் கூட நைவேத்தியம் பண்ணுவா. அது கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க. அற்புதமான ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், குழந்தை இல்லாத வாழ்க்கை. சரியா? அதேமாரி கல்யாணம் ஆகலையா, ரொம்ப சுபகாரிய பேச்சுக்கள் டக்கு டக்குன்னு நிறைய வரும்.
எடுக்கிற காரியங்களாகவே உத்தியோகம் இல்லையா, தொழில் வியாபாரம் சிறப்பாக இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாளை உங்களுக்கு கொடுக்கும். உங்களை இந்த மனசில் இருக்கிற கவலைகளெல்லாம் கண்டிப்பாக இந்த பிரதோஷம் உங்களை அப்படியே, ஏன்னா இது வளர்பிறை பிரதோஷம் வேறு, உங்களோட கஷ்டங்கள்லாம் குறைஞ்சி உங்களோட சந்தோஷங்கள் அப்படியே வளரும். அதுக்காக தான் இந்த போயிட்டு நம்ம இந்த பிரதோஷ அபிஷேகம் பார்க்குறது, பிரதோஷ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்கள் பேரில், இல்லை குடும்பத்தில் பேரை தலைவரை சொல்லிட்டு எல்லாருக்கும் சக குடும்ப நாமஸ்யன்னு சொல்லி பண்ணிடலாம், தப்பே கிடையாது. சரியா? இந்தமாரி பண்ணுறதுனாலே நமக்கு பகவானோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால நவகிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகர் என்று சொல்லக்கூடிய இந்த உடன்பிறப்புக்காரர்கள், அந்த செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க? கப் ஷிப்னு இருந்தீங்களா? அமைதியாக இருந்தீங்களா? சொன்ன பேச்சை கேட்டிங்களா? ரொம்ப வெரி குட். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கணும். ஏன்னா இன்றைக்கும் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டம ராசியில் தான் இருக்கார். என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, புதனோட நட்சத்திர சாரத்தில் வரார், கேட்டை நட்சத்திரத்தில். அதனால் கொஞ்சம் பரவாயில்லை. ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கவனமாக இருக்கணும். சரியா? இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன், எச்சரிக்கை. இங்கே இருக்குது ஸ்பீட் பிரேக் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை, இது ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடியே அந்த இது இருக்கும் போர்டு, கரெக்டாக? ஏன்னா வந்தோடனே விழுந்துடக்கூடாதுன்னு, அதுமாதிரி தான் நான் முன்னாடி சொல்லிடுவேன். கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரலாம், கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அக்கம் பக்கத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் வரியாகலாம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான், அதுவும் புதனோட நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அறிவுத்திறன் மூலமாக இன்றைக்கி ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி, அதாவது உத்தியோகத்தில் சில வேலைகளை நம்ம வந்து கொஞ்சம் கடகடன்னு செய்யலாம். ஆனால் அறிவுபூர்வமாக மேலதிகாரிகள் கேட்குறத நீங்கள் பதில் சொல்லுவீங்க பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள்லாம். அதேமாதிரி தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். அதேபோல் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இதே தான் நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப பவராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சந்திர பகவான் அதே 6ஆம் இடத்துல
புதனோட நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. இன்றைக்கி ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்கள் நாக்கிலேருந்து வரும் பாருங்கள், சூப்பர். ஏன்னா சாதாரணமாக உங்களோட ராசிநாதனே புத பகவான் தான். ஸோ அவரோட நட்சத்திர சாரத்தில் சந்திர பகவான் வரார். இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் ஒன்றுமே இல்லை, மேலதிகாரிகள் சாதாரணமாக ஒரு விஷயம் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல விதம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் சொல்லவே வேண்டாம். உங்களோட அதிரடி மாற்றங்களுக்கு கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தனி பொலிவு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடி வரலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக தித்திப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுருமை கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் தான் சொல்லணும். இன்றைக்கும் ஏன்னா கொஞ்சம் லைட்டாக குழப்பம் இருக்கும், ஆனாலும் தெளிவாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு என்ன வேலைங்கிறத கண்டுபிடிப்பீங்க. அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வேலை செஞ்சால் அந்த குழப்பம் தீரும், அந்த ஒரு தெளிவு வந்துடும். ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன் அப்படின்னா இன்றைக்கி புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திரத்தில் வரார். அற்புதமான ஒரு நாள். அறிவுபூர்வமாக இன்றைக்கி வேலை செய்வீங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி ரொம்ப நாளாக நினைக்கிற சில குலதெய்வ பிரார்த்தனைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு படிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல மகிழ்ச்சியான தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக ஒரு பெரிய பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்னென்ன சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். அதேபோல் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். இன்றைக்கி சந்திர பகவான் இன்றைக்கி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள். அதேமாதிரி நிறைய பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கப்பட்ட திட்டம் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு உற்சாகமான ஒரு நாளுங்க. இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். என்னென்னா இன்றைக்கும் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான். இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம், புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் ட்ராவல் பண்ணுறார். ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்குங்கிறத விட அறிவுபூர்வமான ஒரு தைரியம் இருக்கும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். இப்போ 10 மூட்டையை தூக்குறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த மூட்டையை எப்படி கொண்டு போய் வைக்கணும், எந்த டேமேஜும் இல்லாமல் வைக்கணும், அதெல்லாம் தான் முக்கியம். எடுத்தோம் கவிழ்த்தோம்லாம் நடந்துட்டால் பிரச்சனை. கரெக்டாக? அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்த மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள்.
தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்து அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான மாற்றங்களை கண்டிப்பாக செய்வீர்கள். அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். இன்னைக்கு கன்னிராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி சூப்பராக இருக்கும். நேற்றைய விட இன்றைக்கி சூப்பர். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி சந்திர பகவான் உங்களோட ஜீவனாதிபதி. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். சூப்பரான ஒரு நாள். கண்டிப்பாக ஸ்கெட்ச் போட்டு அந்த பணம் எப்படி வசூல் பண்ணணுங்கிறது எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்களும் கொண்டாட்டம் தாங்க. ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமாக இருங்க. சரியா? இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போங்க. வரும்போது அந்த 2 சாக்லேட், அதாவது வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லை எனக்கு சுகர், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, இல்லை யாருக்கு வேணாலும் கொடுங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கும் ஜென்மராசியில் தான் சந்திர பகவான் இருக்கார் என்ன. ஆனால் அதே சமயம் என்னென்னா, புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் அப்படியே வரார். அதனால் இன்றைக்கி அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் சில அற்புதமான மாற்றங்களை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயிலுவது உச்சிதம். அரசியல்வாதிகள் அமைதி காக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் தாமதமாக நிறைவேறலாம். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிட்டு பச்சை கற்பூரம், நல்ல நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது, இல்லை எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்கிறது, ஜென்ரல் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே கிடைக்கிறது. ஒரே ஒரு பிட்டு எடுத்து 25 ரூபாய் 30 ரூபாய் தான் ஒரு டப்பா. அதை வாங்கிட்டு ஒரே ஒரு பிட்டு அதுலேருந்து எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போய்டுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்று செலவு, இன்றைக்கி அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு செலவு கண்டிப்பாக இருக்குங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கும் அயனசேன போகஸ்தானம் தான் சந்திர பகவான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திரத்தில் வரார். இன்றைக்கி உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றி யோசிப்பீங்க. அதுவும் அறிவுபூர்வமாக யோசிப்பீங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த ஃபைலை இவர்கிட்ட கொண்டு கொடுத்தா வேலை ஆகுமா, இல்லை அவர்கிட்ட கொடுத்தா வேலை ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்குங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு மாற்றி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். அதான் முதலீடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கிறதுனால குடும்பத்தில் எல்லாரையும் கொண்டு ஜாலியாக ஒரு இடம் போயிட்டு வருவீங்க. மற்றபடி இன்றைக்கி அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளுங்க. கண்டிப்பாக புதிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு பதவி, இப்போ தான் ஏகப்பட்ட பதவி, இல்லைன்னா வாரியம்னு ஒன்று போட்டு எதையாவது ஒன்று பண்ண வேண்டியதானே. அந்த மாதிரிலாம் நிறைய பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி மனசில் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் நீங்கள் நிறைய இடம் கொடுப்பீங்க. ஜாலியாக ஒரு விருந்து கேளிக்கைகள் இல்லைனாக்கா ஒரு சினிமா ட்ராமா நாட்டியம் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இல்லை அப்படின்னாலும் இந்த மூத்த வயதை சேர்ந்தவர்களும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வார்கள். இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடைத்துவம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுருமை மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றையை விட இன்றைக்கி சூப்பராக இருக்கும். நேற்றுக்கே உங்களுக்கு பரவாயில்லை, நிறைய டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிது. இன்றைக்கி அதை விட ஏன் அப்படின்னா இன்றைக்கி அதே லாபஸ்தானத்தில் தான் சந்திர பகவான், கரெக்டாக. ஆனால் அந்த சந்திர பகவான் எந்த சாரத்தில் வரார் அப்படின்னா நட்சத்திர சாரமும் முக்கியம். இந்த நட்சத்திர சாரம் பார்த்திங்கன்னா கேட்டைங்கிற நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம், அந்த இதில் சந்திர பகவான் வரார். இன்றைக்கி எல்லாத்துலேயும் உங்களுக்கு அறிவுபூர்வமான ஒரு வருமானம் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு இது, அதாவது தொழில் வியாபாரத்தில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு நாட்டத்தை கொண்டு வருவீங்க. இப்படி பண்ணினா நல்லது அப்படின்னு, அதெல்லாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும். அதனாலே ஒரு லாபம் வரும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் மேலதிகாரிகள்கிட்ட ஒரு சில எதிர்பார்ப்பெல்லாம் இருந்திருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயின்னு இருக்கு. அது எப்படி கேட்குறதுன்னு உங்களுக்கு தெரியல. அவங்கள்ட்ட எப்படி போய் கேட்குறது, மூவ் பண்ணுறது, எதையாவது ஒன்று ஏதாவது ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே நீங்கள் கேட்கல. ஆனால் இன்றைக்கி அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் அதிக அற்புதமாக செய்கிறதுனால உங்களோட விருப்பங்கள் கண்டிப்பாக பூர்த்தி அடையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் கண்டிப்பாக பொறுப்புகள் இருக்குங்க. ஏன் அப்படின்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான், புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திரத்தில் வரார். ஸோ இன்றைக்கி என்ன வேலை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு டக்குன்னு செய்ய மாட்டீங்க. ஒரு வேலை கொடுத்தா எடு அதை பண்ணு இதை பண்ணு அப்படிலாம் மாட்டீங்க. இன்றைக்கி உட்காந்து யோசிப்பீங்க எடுத்தோடனே. இப்போ எப்போவுமே எக்ஸாமில் அப்படி தான் பண்ணணும். எக்ஸாமில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா கடை எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அது கூடாது. முதல்ல கொஸ்டின் பேப்பரை கரெக்டாக ஃபுல்லாக படிச்சிடணும். படிச்சுட்டு எதெல்லாம் நமக்கு தெரியுதுங்கிறத லைட்டாக டிக் பண்ணிவிட்டு டக்குன்னு தெரிஞ்சதெல்லாம் நம்ம எழுத ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் அந்த எக்ஸாமில் நம்ம ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. அதுமாதிரி தான் உத்தியோகத்தில் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போடுவீங்க, இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அதனாலே உங்களுக்கு பொறுப்புகள் இருந்தாலும் அதை அற்புதமாக நிறைவேற்றி சிறப்பான ஒரு சூழ்நிலையை அனுபவிப்பீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேத்திக கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டீங்க சந்திராஷ்டிரமத்திலேருந்து, இல்லைன்னா சொல்ல முடியாது, கரெக்டாக. இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திரபகவான் அற்புதமாக இருக்கார். அதுவும் புத பகவானின் கேட்டை நட்சத்திர சாரத்தில் அப்படியே உள்ளே வரார். ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லா விஷயத்துலையும் சக்கப்போடு ராஜா, ஓ காட்டில் மழை பெய்யுது அப்படிங்கிற வேலையை நீ காமிப்பீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சூப்பர். இல்லத்தில் ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி இருக்கும், அபாடா அப்படின்னு. அதேமாரி சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும்.
அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.